தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 101வது சங்கீதம் வசனம் 2. உத்தமமான வழியிலே வேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் தேவனை துதிக்கிறோம் சுவாமி. காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறபடினால் அந்த புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் படி ஆண்டவரே உத்தமமான வழியிலே நடக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எனக்கும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வழிகளிலே ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் இருக்கட்டும். எங்க வீடுகளுக்குள்ளே நாங்கள் உத்தமமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே, ஆண்டவரே நாங்கள் வியாபாரம் பண்ணுகிற இடத்திலே, நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு வாழ்கிற கிருபையை கத்தத்தாங்க. அப்பொழுது நீர் எங்களோடு கூட தங்கி இருப்பீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உத்தமமான இருதயத்தின் மீது நீங்க பிரியமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் மாறுபாடாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே பொய்யான இருதயமாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக ஆண்டவரே 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 ஆபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பொழுது எங்கள் வீட்டிலே வந்து எங்களோடு கூட தங்கி இருப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற பிரயாசங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க. ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, ஊழியத்துல நாங்கள் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஆபிரகாமை உயர்த்தினது போல எங்களை உயர்த்துவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.